ஆகவே அத்தகைய நிலையை இருக்கிறவன் நாம் சரியான நேரம் இது. நாம் மோடி அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும். அதற்கு நல்லவர்களை அனுப்ப வேண்டும், அனுபவம் உள்ளவர்களை அனுப்ப வேண்டும், படித்தவர்களை அனுப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஊழல் லஞ்சம் செய்யாதவர்களை அனுப்ப வேண்டும். இப்போ இதை ஏற்றி நிற்கிறவர் யாரு? திமுகவுடைய ஒரு மந்திரி. ஆனா எல்லா மந்திரியும் ஊழல் சொல்லணும், அப்புறம் இவர் மட்டும் எக்ஸப்ஷனா என்ன? பெரிய ஊழல் பண்ணலாம், பெரிய மந்திரி நிறைய பெரிய ஊழல் பண்ணுவார். அந்த ஊழல் பண்ணிட்டு இன்னைக்கு இவருடைய பையன் என்ன பண்றாரு? அவர் நிக்க வைக்கிறார். நான் பண்ண ஊழல் பத்தாது மகனே, மகனே நான் செஞ்ச ஊழல் பத்தாது, தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கு, நீ இறங்கி போய் நின்று வேந்தனை வெற்றி பெற்று இருக்கிற பணத்தை எல்லாம் அள்ளிட்டு வந்துரு, நாங்க காஞ்சி போகட்டும் தமிழ்நாடுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறார். நான் மக்கள் எப்பதான் புரிந்து கொள்ள போகிறோமோ தெரியவில்லை. என்னுடைய கவலை எல்லாம் வருத்தம் எல்லாம் வெற்றி பெறுவது ஒரு வகை என்றாலும் கூட எனக்கு இதுவே வாழ்க்கை அல்ல. நான் இந்தியாவில் அறியப்பட்ட ஒரு கல்வியாளர்.